உங்கள் காரில் பேட்டரி ஆரோக்கியத்தை சரிபார்க்க பேட்டரி சோதனை கருவி பயன்படுத்துகிறதா? அப்படியா? யாரு? 2 முதலைப்பிடிகளும் பேட்டரி முனையத்தில் இணைக்கப்படுமா? சிவப்பு கிளாப், பேட்டரி பாசிட்டிவ் மற்றும் கருப்பு கிளாஸ். பேட்டரியின் எதிர்மறை இணைக்கப்படுமா? இப்போது கருவிக்கு வருவோம். கைதட்டல் இணைக்கப்பட்ட பிறகு, எங்கள் கருவி, பேட்டரி மின்னழுத்தம் வரத் தொடங்கும். என்டர் பொத்தானை அழுத்திய பிறகு, பேட்டரி இருப்பிடம் கேட்கப்படும். எனவே பேட்டரியை வாகனத்திலிருந்து எடுத்தால், அது வாகனத்தின் உள்ளிருந்து உறிஞ்சப்பட்டால், என்ன ஏற்படும்? எனவே இந்த வாகனங்களின் விருப்பத்தை நாங்கள் தேர்வு செய்வோம். அடுத்த விருப்பம் இடுகை வகை. எனவே இந்த விஷயத்தில் பேட்டரி இடுகையைத் தேர்ந்தெடுப்பீர்களா? இப்போது இந்த பேட்டரியின் குறிப்பிட்ட இடைவெளி குறைவாக உள்ளது என்று இங்கே கேட்கப்படுகிறது. எனவே இங்கே ஆம் என்பதைத் தேர்ந்தெடுப்போம். இது மோசமான சூழ்நிலையில் கூட எங்கள் பேட்டரி நல்ல நிலையில் உள்ளதா என்பதை உறுதி செய்யும். அடுத்தது பேட்டரி ஸ்டாண்டர்ட். எங்கள் காரில் உள்ள பேட்டரிகள் CA தரத்தின் கீழ் உள்ளன. எனவே நீங்கள் இங்கே CA ஐ தேர்வு செய்வீர்களா? இப்போது காரின் ஆட்டோ சோதனை கட்டத்திற்கு வந்துவிட்டோம். கருவி பேட்டரி நிலையை காட்டுகிறது மற்றும் வெற்றி கோரிக்கை செய்தோம். இங்கே கார் எண்ணின் கடைசி 6 இலக்கங்களை உள்ளிட வேண்டும். அதற்கு முன், பேட்டரி உற்பத்தி விவரங்களை குறிப்பிட வேண்டும். எது நன்கொடை அளிக்கப்படும்? கலால் வரிக்கு இது தரமா? பின்னர் சேசிஸ் எண்ணை இணைத்தால், 2ஆம் இலக்கம் 0ஆகவும், அடுத்த இலக்கம் சேசிஸ் எண்ணாகவும் இருக்கும். மேனுவல் டெஸ்டிங் ஏஸ் இங்க வர ஆரம்பிச்சா, முதல்ல இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணணும். கார் ஸ்டார்ட் ஆன பிறகு இந்த கிராங்க் தகவல் தெரிய வருமா? இதற்குப் பிறகு, மின்மாற்றியின் வெளியீடு சரிபார்க்கப்படும். இப்போது நாம் இங்கே நிகழ்ச்சியை நடத்தலாமா? ரெப் இன்ஜின் லோட், ஆப் மெயின் எந்த லோட்ஸும் பெ இன்ஜின் ரெவ் கர்னா ஹை. ரெவ் சோதனை முடிந்ததும், இப்போது ஆல்டோனர் ஐடலில் சோதனை செய்யப்படும். பின்னர் இந்த சோதனை முடிந்ததும் இயந்திரத்தின் RPM ஐடலில் வைக்கப்படும். இப்போது ஐடில் என்ஜின் ஸ்டார்ட் ஆகும் போது மட்டுமே, ஹெட்லைட்டின் ஹை பீவை ஆன் செய்வோம். விளக்குகள் இயக்கப்பட்ட பிறகு RPM ஐ மீண்டும் அதிகரிப்பீர்களா? சோதனை முடித்ததும், அணைக்கப்பட்ட சுமை மற்றும் இயந்திரத்துடன் விருப்பம் காண்பிக்கப்படும். இப்போ நாங்க கார். நான் இயந்திரத்தை அணைக்கலாமா? முழுமையான சோதனைக்குப் பிறகு, நோலோட் வோல்டேஜ் மற்றும் ஆன்லோட் வோல்டேஜ் தீர்மானிக்கப்படும். என்டர் ஐ அழுத்திய பிறகு, முழு சோதனை சுருக்கமும் அச்சிடத் தொடங்கும். இதனால் அனைத்து சோதனைகளின் முடிவுகளும் அச்சு வடிவத்தில் வரும்.